வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயதிற்கு மேற்பட்ட சென்னையில் வசிக்கும் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இலவச பேருந்து பயண டோக்கன்கள் வழங்கும் திட்டத்தை பற்றின வீடியோவை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதன்படி ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான 6 மாதங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பயணச்சீட்டுகளை பெற ஜூன் 21 முதல் ஜூலை 31 வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. தகுதியுள்ள நபர்கள் சென்னை மாநகர போக்குவரத்து அலுவலகத்தில் 31 மையங்களில் தங்கள் அடையாள அட்டை புதுப்பிக்கவோ அல்லது புதிய அட்டைகளுக்கு விண்ணப்பிக்கவும் முடியும். இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை சான்றிதழ் புகைப்படம் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னெடுப்பு நடவடிக்கை முதியவர்களின் போக்குவரத்து சுமையை குறைத்து அவர்களின் மருத்துவம் அத்தியாவசிய தேவைகளுக்கு எளிதாக பயணம் செய்ய வழிவகுக்கிறது. ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு விடுபட்டவர்கள் வழக்கமான பணிமனை அலுவலர்கள் இந்த டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதை பற்றின ஒரு தகவல் தான் திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன விவரிக்கிறது. 60 வயதிற்கு மேற்பட்ட சென்னை குடியிருப்பவர்களுக்கு, சென்னை வாசிகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும். மூத்த குடிமக்களுக்கு உண்டான இலவச பேருந்து பயணம் 6 மாதங்களுக்கு எல்லையில்லா இலவச பயணம் ஜூலை முதல் டிசம்பர் வரை 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும். எம்டிசி மாநகர போக்குவரத்து கழகம் அனைத்து எம்டிசி பேருந்துகளிலும் பயணிக்கலாம். அனைத்து வேலை நாட்களிலுமே பயணிக்கலாம். சுதந்திரமான வாழ்க்கை, மருத்துவ செலவுகள் தடையின்றி செல்லலாம். அன்றாட தேவைகள் தடையின்றி செல்லலாம். குடும்ப சந்திப்புகள் தடையின்றி செல்லலாம். இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியானவர்கள் யார்? 60 வயதிற்கு நிரம்பியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இருவருமே இதில் தகுதியானவர்கள். எப்படி டோக்கன் எப்படி வேலை செய்கிறோம்? புதிய விண்ணப்பதாரர்கள், முதல் முறையாக டோக்கன் பெறுபவர்கள் புதிய அடையாள அட்டை வழங்கப்படும். அடையாள அட்டை புதுப்பித்தவர்கள், ஏற்கனவே அட்டை வைத்திருப்பவர்கள் பழைய அட்டை காண்பித்து 6 மாதத்திற்கான டோக்கன்களை பெற்றுக்கொள்ள முடியும். விண்ணப்பத்திற்கான காலக்கெடு இருவேறு காலகட்டங்கள். ஜூன் 21, ஜூலை 31 முகாம் முடிவு. தினசரி காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை இது நடைபெறும். சிறப்பு முகாம்களில் செயல்படும் விவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அனைத்து நாட்களிலுமே இது நடைபெறும். காலை 7 மணிலிருந்து 7:30 மணி, இரவு 7:30 7 மணி வரைக்கும் நடைபெறும். சென்னை முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 31 மையங்கள். சென்னை முழுவதும் 31 மையங்களில் அருகிலுள்ள மையத்தை அணுகலாம். அடையாறு, தீநகர், சைதாப்பேட்டை, வடபழனி, அண்ணா நகர், தாம்பரம், கீழம்பாக்கம், ஆவடி, திருவொற்றியூர், குன்றத்தூர் இந்த பகுதிகளுக்கு. முகாமுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இருப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை, இருப்பிட சான்றிதழ், வயது அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் அல்லது கல்வி சான்றிதழ், புகைப்படம் 2 வண்ண புகைப்படங்கள், சிறப்பு ஆவணங்கள். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் சிறப்பு ஆவணங்களை எடுத்துகிட்டு போகணும். முகாம் தேதியை தவற விட்டீர்களா? கவலைப்படாங்க. ஆகஸ்ட் 1க்கு பிறகு டோக்கன் பெறும் முறை. சம்மந்தப்பட்ட எம்டிசி பணிமனையாளர்கள் வழக்கமான வேலை நாட்களில் இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டு செயல்படுங்க. புதிய விண்ணப்பதாரர்களுக்கு முதல் முறையாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்து புதிய அடையாள அட்டையை பெற்று 6 மாதங்களுக்கான டோக்கனை பெற்றுக்கலாம். பழசு ஏற்கனவே நீங்கள் இருக்கிறத ரினியூவலும் பண்ணிக்கலாம். ஆவணங்களை சரிபார்க்கவும் முகாமுக்கு செல்லவும் டோக்கன்களை பெற்றுக்கோங்க. 6 மாதங்களுக்கான கட்டணமில்லா சுதந்திர பயணத்தை அனுபவிக்கலாம். முதியோர்களின் தடையற்ற பயணத்திற்கு குடும்பத்தினர் உதவி செய்ய வேண்டும். நண்பர்களே, இந்த ஒரு தகவல் இதை பற்றி தான் விளக்குகிறது. முதியோர்களுக்கு தாய் மாணவர் திட்டம் ஒன்று ரேஷன் கடையில் தொடங்கிட்டு இருக்காங்க. முதியவர்களுக்கு இலவச சேவைகள் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.